வடக்கன்ஸ் தெக்கன்ஸ். ஆமா, அது என்ன வடக்கன்ஸ் வந்து வடக்கன் 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 ஒண்ணு சொல்லட்டா? ஓன் தேவைக்கு ஒரு பில்டிங் கட்டுற, ஒரு பெரிய மால் கட்டுற, அதுக்கு வேலைக்கு ஆள் வேணும், ப்ராப்பரா ஜென்யூனா அந்த வேலையை முடிக்கணும். இங்க இருக்கிறவன் எவனும் வேலை பார்க்கறதுக்கான அபிப்பிராயமே இல்ல. எல்லாரும் 12 மணிக்கு மேல டாஸ்மாக்ல போய் வெயிட்டிங் லிஸ்ட்ல காத்துட்டு இருக்காங்க. சம்பளம் குறைவா கொடுக்கணும். குடும்பத்தோட அவங்கள கூட்டு வந்து கும்மி அடிக்கிறது நம்ம. ஆனா வடக்கன் வந்துட்டான், வடக்கன் வந்துட்டான். வடக்கன் யாரும் ட்ரெயின் ஏறி இங்க வரல. நம்ம தான் அவனை கூண்டோட இங்க கூட்டிட்டு வந்து வச்சு அவங்ககிட்ட வேலை வாங்கிட்டு இருக்கோம். ஆதிக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படிங்கிறது. ஆமா, ஒருத்தன் வந்து அவன் வேலை பார்க்கறான், அவனுக்கான வேலை கிடைக்குது, அவனுக்கான எல்லா சலுகையும் நம்ம கொடுக்குறப்போ இங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறான். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, வந்தாரை வாழ வைக்கும் எல்லா ஊரும் நம்ம தமிழ்நாட்டுல. அதனால எல்லாரையும் நார்மலா பேசலாம். வடக்கன் தெக்கன்ஸ், அவங்க சவுத் இண்டியன்ஸ் பேசுறாங்கல்ல. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு பர்டிகுலரா நான் கோயம்புத்தூரே எடுத்து பேசுறேனே, ஆர்எஸ்புரங்கிற ஒரு ஏரியா அவங்களோட ஆதிக்கம் ஆயிடுச்சு. நார்த் இந்தியன் ஃபுல்லா வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஆமா, இங்க இருக்கிறவன் நான் வீடு வைக்கிறேன்னா நம்ம ஆளுங்களுக்கு அந்த ரேட், அதாவது 50 லட்சம் அப்படின்னா 60 லட்சம் கொடுத்து வாங்குற வடக்கன்ஸுக்கு தான் கொடுக்குறான். ஏன்னா நம்ம ஆளுங்க வாயை பொழந்துட்டு ஆணு கொடுத்துட்டு வடக்கன் வந்துட்டான் வடக்கன் வந்துட்டான்னா நீ தானே வர வச்சது, வர வச்சுட்டு சும்மா அந்த ஃபார்மாலிட்டிஸ்க்கெல்லாம் பேசக்கூடாது, சரியா?